தந்தை, மகன், தூய் ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு ஆரம்பமாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும், உமது திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவினுடைய வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக கீர்த்தனையில் 86வது பாடல்,
அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பிலையானால் அதிற்பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணியன்பில்லார் பயனதிலில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையனியாய பாவமும் செய்யா அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் திரு சமூகத்துல ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இவ்வேளையிலே உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். பாவத்தை வெறுக்கிறவரே, பாவிகள் மீது அன்பு செலுத்துகிறவரே, எங்கள் பாவங்களை மீட்டெடுக்க ஜீவனை சிலுவையிலே தந்தவரே, பரிசுத்தம் உள்ளவரே, இந்த புதிய நாளுக்காக காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள், தப்பிதங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை நீர் தயவாய் மன்னியும். உமது திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதியும், நிறைவேற்றாரும், மேலானதை செய்யும். கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அது 1 யோவான் 4 அதிகாரம் 7 தொடங்கி
11 வசனம் முடிய நாம் படிக்க கேட்போம். 1 யோவான் 4:7 முதல் 11 முடிய நாம் படிக்க கேட்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இவ்வேளையிலும் கூட நீர் எங்களோடு இடைப்படும் உம் திருவார்த்தைகளை வெளிப்படுத்தும் உம் கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திற்கான தலைப்பு லவ் விதவுட் லிமிட்ஸ், எல்லையற்ற அன்பு. ஆண்டவர் இயேசு இவ்வுலகத்திலே நம்மீது வெளிப்படுத்திய அவருடைய அன்பு அளவிட முடியாதது. அந்த அன்பு கொண்ட தெய்வம் நம்மை அழைப்பது, இவ்வுலகிலே வாழச் செய்வது, இந்த அன்பின் வெளிப்பாட்டை கொண்டு போய் சேர்க்கவே. ஆண்டவர் இயேசுவோடு இருந்த 12 சீடர்கள், அவர்களிலே அவருக்கு நெருக்கமாயிருந்த சீடன் யோவான், அவருக்கு அன்பாயிருந்த சீடன். ஆண்டவர் இயேசுவோடு அவர் வாழ்ந்த காலத்திலே சிலுவை வரை உடன் சென்றவர். அந்த அன்பு நிறைந்த யோவான் இங்கே 1 யோவான் நிருபத்தில் எழுதுகிற பொழுது 4ஆம் அதிகாரத்தில் இந்த அன்பை மிக தெளிவாய் குறிப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் பத்மு தீவிலே கடத்தப்பட்ட பிறகு மீண்டும் அவர் நாட்டிற்கு வருகிறார். நாட்டிலே வயதான காலத்துல ஒவ்வொரு வாரத்திலும் ஆராதனைக்கு வருகிற பொழுது, ஆராதனை முடிந்த பிறகு மக்களிடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதையே திரும்ப திரும்ப சொல்வாராம். காரணம், அவரிடத்துல கேட்டபொழுது யோவான் சீடன் சொன்னது, அன்புதான் ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிற பாடம், அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்பதே. ஆண்டவர் சொன்னதும் அதுதான். ஆண்டவரில் அன்பு கூறுங்கள், உடன் வாழும் சகோதர சகோதரிகளோடு அன்பு கூறுங்கள் என்பதே. இதைதான் இங்கே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல அவர் மிக தெளிவாய் எழுதி கொண்டே செல்கிறார். அன்பை மிக புரிந்து கொள்ளும் விதத்துல மிக நேர்த்தியாக அவர் எழுதி கொண்டு செல்வதை பார்க்க முடிகிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் 7ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்பதே. அன்பு முக்கியமான ஒன்று. இந்த உலகத்துல எல்லா அன்பும் தனிந்து போகும், மறைந்து போகும். ஆனால் நிரந்தரமான நிலையான அன்பு ஆண்டவர் இயேசு தருகிறது. இந்த அன்பின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த சமூகத்துல அந்த அன்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதாவது அன்பாக வாழ வேண்டும். உன்னை போல பிறனை நேசி என்று சொன்ன ஆண்டவர் நம்மை அழைப்பது அதற்காகவே. அதுதான் இங்க சொல்றாரு, அன்போடு வாழுங்கள். குறிப்பாக அன்பு செலுத்துவது என்பது ஏதோ நமக்கு, நம்மோடு அல்லது தெரிந்தவர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அன்பு செலுத்துவது அல்ல. லூக்கா நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா 6:27,
எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பிரியமானவர்களை, சிந்திக்கலாம். அன்பு செலுத்துவது நம்மோடு அல்லது நமது உறவை சார்ந்து நமது நட்பிலே இருக்கிறவர்களுக்கு செலுத்துகிற அன்பை காட்டிலும் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு அன்பு செய்யுங்கள். இதை ஆண்டவர் போதித்தார், சிலுவையிலே அதை சாதித்து காண்பித்தார். தம்மை துன்பப்படுத்தியவர்கள், அவரை கன்னத்தில் அறைந்தவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், காயப்படுத்தினவர்கள், சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு அன்பு கூர்ந்ததின் வெளிப்பாடுதான் பிதாவை நோக்கி வேண்டுகிறார், இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அந்த அன்பு கொண்ட ஆண்டவர் தான் நம்மையும் இதற்காக அழைக்கிறார். இந்த அன்பு பூரணமானது. அந்த 9ஆம் வசனத்திலே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்மீது வைத்த அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடு. மனிதன் பாவம் செய்து விட்டான், கடவுளை விட்டு தூரம் போய்விட்டான், மீறுதல் செய்து தன்னுடைய சாயலை இழந்து விட்டான். எனவே மீண்டும் கடவுள் நம்மை ரட்சிக்க அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாட்டின் விளைவுதான் சிலுவை. அந்த சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுத்த இயேசு நம்மை அழைக்கிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள், உடன் வாழும் சகோதர சகோதரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். இந்த அன்பைத்தான் கிரேக்கத்திலே சொல்லுகிறார்கள் அகாப்பே. அகாப்பே என்றால் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அந்த அன்பிற்கு ஈடு இணை இல்லை. இந்த மண்ணிலே எவரும் தர முடியாத அன்பு. அந்த அன்பிற்கு எல்லை இல்லை. அந்த அன்பிற்கு அகல ஆழம் உயரம் இல்லாதனால தான் பவுல் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். இயேசுவின் அன்பிற்கு அகலம் இல்லை, நீளம் இல்லை, ஆழம் இல்லை, உயரம் இல்லை என்று சொல்லி. எனவே அந்த அன்பு கொண்ட ஆண்டவர் நம்மையும் அந்த அன்பு செலுத்தவே அழைத்திருக்கிறார். அந்த பகுதியிலே அந்த 11ஆம் வசனத்திலே இப்படி சொல்லி எழுதி கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். கடவுள் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார், நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்ற நாம் இந்த அன்பை பகிர்வோம். சிந்திக்கலாம். ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்துல பிறந்த கிறிஸ்டோபர் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் ஒரிசா மாநிலம் வருகிறார். மயூர்பஞ்ச் மாவட்டத்துல அவர் செய்த பணியை நாம் எல்லாம் அறிவோம். மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் தலைமையிடமாயிருந்த பரிபடா என்ற இடத்துல அவர் குடும்பமாக தங்கி தொழுநோயாளர்களுக்கு மையம் அமைத்து அந்த மக்களோடு இணைந்து அவர் செய்த பணி ஏராளமானது. அந்த எளிய மக்களுக்கு, மக்கள் தொடாத தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கப்பட்ட அந்த அவர் கரம் தொட்டு பணி செய்திருக்கிறார். குடும்பமாக இணைந்து அந்த மக்களுக்கான மறுவாழ்வை தந்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை, ஏற்றத்தை கண்டுகொள்ள அர்ப்பணிப்போடு அவரும் அவர்தம் துணைவியார் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையாரும் இணைந்து செய்த பணியின் விளைவுதான் நமக்கெல்லாம் தெரிந்த 1999ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி தனது பிள்ளைகளான பிலிப்பு 10 வயது மகன், தீமோத்தேயு 6 வயது மகன், இரு பிள்ளைகளும் அங்கே ஒரு நாள் இரவிலே ஒரு பெரிய நிகழ்விற்கு சென்றிருக்கிறார்கள். மனோகர்பூர் என்கிற அந்த இடத்துல வேனிலே வைத்து பூட்டப்பட்டவர்களாய் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். அதற்கு முன்பாக, எரிக்கும் முன்பதாக ஸ்டெயின்ஸ் அவர்களோடு இரு பிள்ளைகளும் உள்ளே படுத்தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாரா சிங் என்கிற தீவிரவாதி தலைமையிலான குழுவினர் இணைந்து வந்து ஈட்டியால் குத்தி அந்த பிள்ளைகள் அலறுகிற நேரத்தில் இரு பிள்ளைகளும் இரு கரங்களிலே அவர் அணைத்து கொண்டவராக ஸ்டெயின்ஸ், அவரும் ஈட்டியால் குத்தப்பட்டு இவர்கள் தப்பிக்கவே கூடாது என்று வேன் கதவு பூட்டப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, சிந்திக்கலாம். அந்த அன்பின் வெளிப்பாடு அங்கே இருந்த IAS அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் என்பவர் சொல்லுகிறார். அவர் நீண்ட நாள் ஸ்டெயின்ஸ் அவர்களோடு இணைந்து அங்கே IAS கலெக்டரா இருந்ததுனால அந்த மக்கள் மத்தியிலே, தொழுநோயாளர் மத்தியிலே அவர் பணி செய்கிற
அந்த நிலைமையை பார்த்து, இப்படியெல்லாம் பணி செய்ய முடியுமா, இந்த பணி செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டு, அதுதான் இயேசுவின் அன்பு என்பதை அவர் வாழ்ந்த காலத்திலே, பணி செய்த காலத்திலே அடிக்கடி தொடர்பு கொண்டதாக அந்த IAS பாலகிருஷ்ணன் கலெக்டர் சொல்லுகிறார். அவர் கடைசியாக ஸ்டெயின்ஸ் இறந்து விட்டார், எரித்து கொல்லப்பட்டார், பிள்ளைகளோடு எரித்து கொல்லப்பட்டார் என்று அந்த செய்தியை கேட்டு தூரத்திலே இருந்த அவர் அந்த கடைசி அடக்கத்திற்கு பார்க்கிறார். கல்லறை தோட்டத்திலே விரல்களை இழந்த, கால்களை இழந்த குஷ்டரோகிகள் கல்லறை தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டு ஓவென்று கதறி அழுததை என் நெஞ்சத்திலே நீங்காத வடுவாக இருக்கிறது. இந்த அளவிற்கு பணி செய்வதற்கான அடிப்படை காரணம் அவர் அந்த மக்கள் மீது வைத்த அன்பு, அவர் இயேசுவிலே வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். கடைசியாக பிரியமானவர்களே, கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் எரித்து கொன்ற தாரா சிங் அவருடைய குழுவினரை நான் மன்னித்து விடுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவின் அன்பை நாங்கள் விதைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த பாடம், நீங்கள் மன்னியுங்கள். அந்த மன்னிப்பை தர ஆண்டவர் இயேசு தந்திருக்கிற அன்பின் பூரணமான அன்பின் வெளிப்பாடுதான். இதை நாம் சிந்திக்கலாம். அவர் ஸ்டெயின்ஸ் அம்மையாரும் அவர்தான் மகள் எஸ்தரும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். அந்த வேதனையின் மத்தியிலும் கூட மன்னிக்கிற பக்குவம் வருவதற்கான நோக்கம் ஆண்டவர் இயேசுவின் உள்ளம் நிறைந்த அன்பு. ஆனா அன்பு கொண்ட தெய்வம் தான் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் திரு சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இத்திரு வார்த்தைகளை நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமேன். இந்த நேரத்திலும் கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் எடுத்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, நிறைவாக நாம் புத்தெழுச்சி பாடல்கள்ல துதிப்பாடல் 138, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றீர் எனக்காயேங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர் எனக்காயேங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர் எங்கள் பரிகார பலியானீர். பாவங்கள் சுமந்தீர் எங்கள் பரிகார பலியானீர். காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே.
அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. பிரியமானவர்களே, நிறைவாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அகிலத்தையும் படைத்தவரே, எங்களை நீர் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே தெரிந்தெடுத்து உமது உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டெடுக்க உம்மை சிலுவையிலே ஏந்து உமது அன்பை நாங்கள் நினைக்கும் பொழுது அது எத்தனை பெரிது சுவாமி. அந்த அன்பு கொண்ட ஆண்டவர் எங்களையும் அப்படி வாழவே அழைக்கிறீர். அதற்காக தந்ததற்கு இந்த லெந்து காலத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணித்து மறு ஆய்வு செய்து உம்மிலும் உடன் வாழும் சகோதர சகோதரிகளிடத்திலும் அன்பு செலுத்த அருள் தாரும். ஆஸ்திரேலியாவிலே பிறந்து என் இந்திய தேசத்தை தேடி வந்த அருமையான டாக்டர் ஸ்டெயின்ஸ் அவர்களை கரத்துல தாழ்த்துகிறோம். உமது ஊழியராக குடும்பமாக இணைந்து உமது அன்பை வெளிப்படுத்தி வாழ்ந்தார்களே, அந்த அன்பிற்கு அளவில்லையே ஆண்டவரே. எங்களையும் அந்த அன்பை வெளிப்படுத்த உமது அன்பு எத்தனை பெரிது என்று இந்த சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்க அழைக்கிற ஆண்டவரின் சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற மக்களாக மாற்றும். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும். ஒவ்வொருடைய உள்ளத்தின் இல்லத்தின் தேவைகளை சந்தியும். குறைவெல்லாம் நீங்கி போகட்டும். உமது மக்கள் அனைவரும் சுகமாய் வாழட்டும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் நிறைவேற்றாரும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்லுகிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.